ஹாய் ஆல் வெரி குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபரை பற்றி ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக தான். அந்த ஆஃபரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அந்த ஆஃபர் யூஸ் பண்ணுறாலும் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அந்த ஆஃபரை எப்படி பயன்படுத்தலாங்கிற எல்லா டிப்ஸ் அண்ட் ஐடியாஸுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃபரோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஆஃபரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ யோர் நெட்வொர்க். இந்த க்ரோ யோர் நெட்வொர்க்கோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்வொர்க் அப்படிங்கிறது நம்மளோட டீமை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக கம்பெனி இந்த ஆஃபர் அப்படிங்கிறது நமக்காக ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்துட்டு என்ன ஒரு ஃபீச்சரில் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டர் ஐடி ஃபீச்சர் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல தான் நம்ம பயன்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டர் ஐடி அப்படிங்கறத எப்படி பயன்படுத்தி இந்த ஆஃபருக்கு நம்ம எலிஜிபிள் ஆகலாம் அப்படிங்கறத சொல்றேன். நீங்க இப்ப கொஞ்ச நாள் ஐடி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணிருப்பீங்க. ஸோ ஐடி போடுற காலம்ல அப்ளைன் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு மேல போஸ்டர் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது இந்த இடத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஐடி வந்து எல்டிபி பார்க்க வச்சு கன்ஃபார்ம் பண்றீங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ற ஐடியை வந்து நீங்க போட போறீங்க, உங்களுக்கு கீழே தான் போட போறீங்க, உங்க ஐடியை வச்சு தான் போட போறீங்க. அப்படிங்கிறப்போ அப்ளைன் ஐடியிலும் உங்க ஐடியை நீங்க கொடுத்துக்கலாம், போஸ்டர் ஐடி அப்படிங்கிற இடத்துலயும் உங்க ஐடியை கொடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதே வந்துட்டு ஒரு ஐடி போட போறீங்க, அது ஏதோ ஒரு டவுன்லைன் கீழே டெப்த்ல போட போறீங்க அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்துட்டு அந்த அப்ளைன் ஐடி அப்படிங்கிறது யாருக்கு கீழே போட போறீங்களோ அந்த டெப்த்ல இருக்கக்கூடிய டவுன்லைனோட ஐடி போட்டுட்டு போஸ்டர் ஐடிங்கிற இடத்துல உங்க ஐடி போடணும். அப்ப இந்த இடத்துல போஸ்டர் ஐடி யார் ஐடி வருதோ அவங்களுக்கு தான் இந்த ஆஃபரோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க டைரக்டா போட்டாலும் சரி, டெப்த்ல போட்டாலும் சரி, போஸ்டர் ஐடி அப்படிங்கிறது உங்க ஐடி இருந்தால் மட்டுமே அந்த லைஃப் லைன்ஸ் கிட்ட இருந்து வர அந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபர் வந்து கம்பெனி நம்மளுக்கு ஏப்ரல் அண்ட் மே 2 மாசமும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவும் அண்ட் மே மந்த் ஃபுல்லாகவும் நம்மளுக்கு இந்த ஆஃபர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பர்சன்ஸ் எங்கிருந்து வேணாலும் உங்களுக்கு இந்த நெட்வொர்க்கில் நீங்கள் ஐடிஸ் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஓகேங்களா? டேரக்ட் டவுன்லைன் அப்படின்னு இல்லை, அவங்க டேரக்ட் டவுன்லைனாகவும் நீங்கள் போட்டுக்கலாம், டெப்த்தில் எங்கேயாவது இருந்து வரவங்களாவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாருமே உங்கள் போஸ்டர் ஐடியில் இருக்கவங்களா இருக்கணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி அந்த நியூ லைஃப் லைன்ஸ் எங்கிருந்து வேணாலுமே உங்களுக்கு அந்த நெட்வொர்க்கில் இந்த ஒரு ஆஃபருக்கு நீங்கள் அப்ளிகபிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபருக்கு நீங்கள் போடக்கூடிய அந்த நியூ ஐடிஸ் அப்படிங்கிறத வெஸ்டேஜ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் 2.0 இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்ளிகேஷன்ல போடக்கூடிய ஐடிஸ் மட்டும் தான் இந்த ஆஃபருக்கு வேலிடா எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்க வந்து பிஓஎஸ்ல போட்டீங்க அப்படின்னா அதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆஃபருக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆஃபருக்கு அப்ளிகபிள் ஆக போற ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் பிவி வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் முடியறக்குள்ள நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர்க்குள்ளேயே வந்துருவோம். ஓகேங்களா? 2ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள 100 பிவி பண்ணணும், நம்ம சிங்கிள் பில்லுல பண்ணணும். இது ஏப்ரல் மாசமும் நம்ம பண்ணணும், மே மாசமும் பண்ணணும், 2 மாசமே 100 பிவிக்கு குறையாம நம்ம செல்ஃப் பர்ச்சேஸ் இருக்கணும், அது சிங்கிள் பில்லுல இருந்து இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கீழே வரக்கூடிய அந்த நியூ லைஃப் லைன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நம்ம போட்ட மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாசம் போட்ட நியூ ஐடிஸா இருக்கணும், அதாவது ஃப்ரெஷ் ஐடியா இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மார்ச் மந்த் ஒரு ஐடி போட்டிருக்கீங்க, அந்த பர்சன் ஆனால் அவங்க ஐடியா ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஐடியா கம்பெனி கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. மார்ச் மந்த் போட்ட ஐடி இன்னும் அவங்க ஐடியா ஆக்டிவேட் பண்ணல, ஃப்ரெஷ் ஐடியா இருக்கு, ஏப்ரல் இனிமேல் போட போற ஐடி அண்ட் மேல வர போற ஐடி, இந்த 3 ஐடிஸ் வச்சு தான் அந்த நியூ லைஃப் லைன்ஸ் இந்த மந்த்ல வரவங்களை வச்சு தான் நீங்க வந்துட்டு இந்த ஆஃபர் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுதான் முக்கியமான இன்னொரு ஒரு கண்டிஷன். அண்ட் அதே மாதிரி கீழே பாத்தீங்க அப்படின்னா 1 பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 100 பிவின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு 100 பிவிக்கு ஒரு பாயிண்ட் விதம் கணக்குல உங்க லைஃப் லைன்ஸை நீங்க எப்படி பண்ண வைக்கிறது மூலமா இந்த ஆஃபருக்கு நீங்க அப்ளிகபிள் ஆகலாம்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க 6 பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஓகேங்களா, மினிமம் 2 லைஃப் லைன் இருக்கணும், இல்ல அதுக்கு மேலேயும் நம்ம பண்ண வைக்கலாம். மினிமம் 2 லைஃப் லைனாவது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 100 பிவிக்கு ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறப்போ 6 பிவிக்கு அப்படி 6 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ 600 பிவி. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு 3 மெத்தட் வழியா நம்ம இதை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டவுன்லைனை மட்டுமே வச்சு 2 பேர்த்தையுமே 300 பிவி கொடுக்க வச்சு நம்ம 6 பாயிண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் நம்ம 3 லைஃப் லைன்ஸ் வச்சு 200 பிவியா பண்ண வச்சு அப்படியும் 6 பாயிண்ட் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 6 லைஃப் லைன்ஸ் நியூவா போட்டு 6 பேர்த்தையுமே வந்துட்டு 100 பிவி பண்ண வச்சு ஒருத்தருக்கும் ஒரு பாயிண்ட்னு 6 பாயிண்ட் எடுக்கலாம். நமக்கு எது வந்துட்டு கன்வீனியன்ட்டோ நம்ம அந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம் இந்த 6 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? அப்படி நீங்க அந்த மாதிரி பண்ணி 6 பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி வந்துட்டு 1200 ரூபாய் பே அவுட்டா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன். அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு மினிமம் ஒரு 4 லைஃப் லைன்ஸையாவது பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? ஒரு லைஃப் லைனும் 300 பிவி பண்றாங்க அப்படின்னா 4 பேர் பண்றாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு 12 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஒருத்தர் 300 பண்றாங்க அப்படிங்கிறப்போ 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு 12 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அப்படியும் பண்ண வைக்கலாம். இல்லைன்னா 12 மெம்பர்ஸை போட்டு ஒருத்தரையும் நீங்க 100 பிவி பண்ண வச்சும் 12 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்க எடுக்கலாம். அப்படி நீங்க எடுக்கிறப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி வந்துட்டு 2500 ரூபாய் வந்துட்டு பே அவுட்டா வந்து கொடுக்குறாங்க. இதே தேர்ட் கண்டிஷன் என்ன, மினிமம் 6 டவுன்லைன்ஸாவது இருக்கணும்.
அதுக்கு மேல எவ்வளவு மேலும் இருந்துக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க 6 டவுன்லைன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 300 PV பண்ண வைக்கும்போது உங்களுக்கு ஒருத்தருக்கும் 3 பாயிண்ட்ஸ் 18 பாயிண்ட்ஸ் வரும். அப்படி இல்ல அப்படின்னா 18 மெம்பர்ஸை போட்டு 18 மெம்பர்ஸையும் 100 PV நீங்க பண்ண வைக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ அப்படி வரப்போ உங்களோட பே அவுட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3800 ரூபாய் வந்துட்டு கம்பெனி உங்களுக்கு கொடுக்குறாங்க 18 பாயிண்ட்ஸ். அதாவது 6 பாயிண்ட்ல இருந்து 11 பாயிண்ட்குள்ள இருந்தீங்க அப்படின்னா 1200 ரூபாய். அதே மாதிரி 12 பாயிண்ட்ல இருந்து 17 பாயிண்ட்குள்ள இருந்தீங்க அப்படின்னா 2500 ரூபாய். 18 மேல எவ்வளவு பாயிண்ட்ஸ் நீங்க கொடுத்தாலும், அதாவது எவ்வளவு பேர் 100 பே பண்ண வச்சு எவ்வளவு பாயிண்ட்ஸ் அதுல இருந்து கொடுத்தாலும் 3800 ரூபாய் உங்களுக்கு பே அவுட்டா வரும். இந்த பே அவுட் உங்களுக்கு எப்படி நீங்க வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா ஜூன் மந்தோட பே அவுட்ல உங்களுக்கு வரும். அதாவது ஜூன் மந்த் அப்படிங்கிறது ஜூன் மந்த்ல உங்களுக்கு மே மந்தோட இன்கம் தான் ஷேர் ஆகும் 10ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதி. ஓகேங்களா? சோ அப்ப அந்த பே அவுட்ல நீங்க ஸ்கீம் ஃபண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கீம் ஃபண்ட்ல உங்களுக்கு இதுல நீங்க எவ்வளவு பேர்த்த பண்ண வச்சீங்களோ, எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தீங்களோ அதுக்கேத்த இன்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும் தனியாவே. மத்த இன்கம் இல்லாம அந்த இன்கம் தனியாவே ஷோ ஆகும். நீங்க வந்து அந்த பே அவுட்டை செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க மட்டும் தான் சிங்கிள் பிவில பண்ண போறீங்க 100 பிவி. ஆனா உங்களுக்கு கீழே இவங்க பண்றாங்க பாத்தீங்களா 100 பிவியா பண்றாங்கல்ல, சோ அவங்க சிங்கிள் பில்லையும் பண்ணிக்கலாம், இல்லனா மல்டிபிள் பில்லையும் பண்ணிக்கலாம் உங்க லைஃப் லைன்ஸ். அது பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? சோ அப்படிங்கிறப்ப அவங்க அந்த 100 பிவி பண்ணணும். அது சிங்கிள் பில்லாவும் இருக்கலாம், மல்டிபிள் பில்லாவும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் ஒன்னு இருக்கு. சோ நீங்க வந்துட்டு இப்போ ஒரு 6 பேர்த்த பண்ண வைக்கிறீங்க. அதுல ஒரு 3 பேர்த்த தான் ஏப்ரல் மந்த்ல 100 பே பண்ண வைக்க முடிஞ்சது அப்படின்னா மே மந்த்ல இன்னொரு 3 பேர்த்த 100 பே பண்ண வைக்கலாம். அப்ப 6 பேர் ஆயிடுவாங்கல்ல, 6 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும்ல. அப்ப உங்களுக்கு அதுக்கான அந்த பே அவுட் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மாதிரி 2 மந்த்தும் சேர்த்து தான் அந்த பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு. ஓகேங்களா? 2 மந்த்தும் சேர்த்து நீங்க இப்போ எக்ஸாம்பிள் 18 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் மந்த் 9 பாயிண்ட்ஸ் 9 மெம்பர்ஸ் நீங்க பண்ண வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி மே மந்த் வந்துட்டு நீங்க 9 ஐடிஸ் போட்டு 9 ஐடிஸையும் நீங்க வந்துட்டு 100 பிவி பண்ண வச்சு அந்த 9 பாயிண்ட்ஸையும் நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? சோ ஆனா இதுல ஒரு கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்டர் ஐடி உங்க ஐடியா இருக்கணும். அப்ப மட்டும்தான் இவங்க பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரும். சோ அதை எங்க பாத்துக்கலாம்னா எக்ஸ்ட்ரா பிவி அப்படின்னு நம்ம அப்ளிகேஷன்லயே ஒரு ஃபீச்சர் இருக்கு. அந்த ஃபீச்சர்ல நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் இப்ப வரைக்கும் வந்திருக்கு, இன்னும் எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சோ இதுல இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது பண்றது மூலமா கன்சிஸ்டன்சி ஆஃபருக்கு நீங்களும் எலிஜிபிள் ஆயிருவீங்க, உங்க டீம் மெம்பர்ஸும் எலிஜிபிள் ஆயிருவாங்க. நீங்க வந்து 2ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதிக்குள்ள பண்ணா மட்டும் தான் எலிஜிபிள் ஆவீங்க. பட் உங்க நியூ ஜாயினர்ஸ்க்கு மந்த் எண்ட் வரைக்குமே ஆஃபர் இருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த் அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு தாராளமா வந்துட்டு அவங்க 100 பிவிக்கு மந்த் எண்டுக்குள்ள எப்ப பண்ணாலுமே மல்டிபிள் பில்ல பண்ணாலுமே எலிஜிபிள் ஆயிடுவாங்க. ரெண்டாவது இந்த ஆஃபரை எந்த லெவல்ல இருக்கவங்க எல்லாம் பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா ஓப்பன் டு ஆல் தான். 5% இருந்து டியூசிடி வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு இந்த ஆஃபர் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க டீமை பில் பண்றதுக்கு, அந்த பே அவுட் அப்படிங்கறது எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்கேஸ் இப்ப நீங்க வந்து ஒரு 120 பிவி உங்களோட நியூ லைஃப் லைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு 20 பிவி மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த 20 பிவியை கம்பெனி மைனஸ் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 100 பிவி. அப்ப அந்த பேலன்ஸ் பிவி எவ்வளவு இருக்கும் அதை வச்சுதான் உங்களுக்கு இந்த ஆஃபருக்கு அந்த டவுன்லைனுக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்ளிகபிளா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அதுவும் வந்து தெளிவா பாத்துக்கோங்க. அதே மாதிரி நான் டிரான்ஸ்பரபிள் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் என்ன, இதை நீங்க வேற யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. நீங்க உங்க போஸ்டர் ஐடி வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு தான், அதை வேற யாருக்கும் டிரான்ஸ்பர் அப்படிங்கறத பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பிவி எல்லாமே ஆக்சுவல் பிவில நீங்க காட்டணும். ஃப்ரீ பிவி இருக்கக்கூடாது. ஆக்சுவல் பிவில பண்ணா மட்டும் தான் அந்த பே அவுட்க்கு நீங்க எலிஜிபிள். இது கரண்டா இந்தியால இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா? சோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இந்த பே அவுட்டை கொண்டு போலாம். இது எல்லாருமே பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் 18 பாயிண்ட்ஸ்மே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இதை எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்ற பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து உங்களோட டீம் வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா? உங்க நெட்வொர்க் இன்க்ரீஸ் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன கரெக்ட்டுங்களா? உங்களோட டீம் வந்து படிப்படியா வளர்றத உங்களால இந்த ஆஃபர் யூஸ் பண்றது மூலமா பார்க்க முடியும். ரெண்டாவது நீங்களும் கன்சிஸ்டன்சி ஆஃபருக்குள்ள வந்து உங்க டீம் மெம்பரும் கன்சிஸ்டன்சி ஆஃபருக்குள்ள வருவீங்க. நீங்க தொடர்ச்சியா 4 மாசம் கன்சிஸ்டன்சி தொடர்ந்து பண்ணும்போது வவுச்சருக்கும் எலிஜிபிள் ஆயிருவீங்க. 2500 ரூபாய் ப்ராடக்ட் வவுச்சருக்கும் எலிஜிபிள் ஆயிருவீங்க. இது ரொம்ப பெரிய ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி மூணாவது பெனிஃபிட்னா நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆயிடுவீங்க. நீங்களும் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆயிடுவீங்க, உங்க டீம் மெம்பர்ஸும் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆயிடுவாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க 5% இருந்து ஃபாஸ்டா பிரான்ஸ் டைரக்டர் கூட இந்த ஆஃபரை பயன்படுத்தி அடிக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்கம் இன்க்ரீஸ். நார்மலா வர இன்கமையும் தாண்டி பே அவுட்னு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கமும் இந்த ஆஃபர் மூலமா வருது. சோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வீக்லியுமே சப்போர்ட் கிடைக்கும். நீங்க வீட்ல வந்துட்டு இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஓகே இவங்க ஏதோ பண்றாங்க, ட்ரை பண்றாங்க, பரவாயில்ல இன்கம் நல்லாவே எடுத்திருக்காங்க, சோ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் பாசிட்டிவ் சைடு வந்து உங்க வீட்ல உங்களுக்கு சப்போர்ட்டிவா கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அதுக்குமே இந்த ஒரு இன்கம் இன்க்ரீஸ் மூலமா உங்களுக்கு இந்த ஒரு பெனிஃபிட்மே கிடைக்கும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பே அவுட். ஓகேங்களா? அந்த ஸ்கீம் ஃபண்ட் அப்படிங்கிறதுல எக்ஸ்ட்ராவும் பே அவுட் அப்படிங்கிறது கிடைக்குது. இது எல்லாமே பெனிஃபிட்ஸ். அப்போ இந்த ஆஃபரை எப்படி நானும் என் லைஃப் லைன்ஸும் பயன்படுத்திக்கிறதுக்கான டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்டை வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு வாங்கிக்கிட்ட சொல்லிட்டு நார்மலா ஐடி ஆக்டிவேட் பண்ண வச்சுட்டு கீழே இருக்க நியூ லைஃப் லைன்ஸ் அதுக்கப்புறம் அவங்கள ஸ்டேட்டஸ் வைக்க சொல்லி நீங்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட சரவணன் சார் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஒன்று புதுசா ஓப்பன் பண்ணிருக்காரு ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்காகவே. கரெக்ட்டுங்களா? சோ அதுல இருக்க வீடியோஸ், ஆடியோஸ், போட்டோஸ் அதெல்லாமே எடுத்து நீங்க
வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம். அந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது மூலமா அதை பார்த்துட்டு நிறைய பேர் உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க வாங்கி தரது மூலமாவும் உங்களோட செல்ஃப் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நியூ ஜாயினர்ஸ்க்கு மல்டிபிள் இன்வாய்ஸ் தான், கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்களோட ரிவ்யூவும் ஷேர் பண்ணும்போது ஸ்டேட்டஸும் வைக்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, வாங்கிப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மெத்தட இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்றது மூலமா எத்தனை பேர்த்த வேணாலுமே நீங்க வந்துட்டு நீங்களும் எலிஜிபிள் ஆகி அவங்களே எலிஜிபிள் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இதை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. பட் வந்துட்டு உங்க நியூ லைஃப் லைன்ஸும் இந்த ஆஃபருக்கு எலிஜிபிள் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுமே சிங்கிள் பில்லுல 100 பிவி பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் பயன்படுத்துற எல்லாருக்குமே பே அவுட் வந்துட்டு 100% இருக்கு. ஸோ இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ வெல்.